அம்மா, அந்த அங்கிள் ஏம்மா அழறாங்க? அவங்க அவங்க தான் என் அப்பாவாம்மா என்று ரீத்து தன் மழலை மாறாத செல்ல குரலில் மதுமிதாவை பார்த்து கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் மதுமிதாவின் நெஞ்சு அப்படியே சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அவளது கண்ணீர் நின்றபாடில்லை. ஆமாண்ட தங்கம், இவர்தான் இவர்தான் உன்னோட பாழா போன அப்பா. உன்னை அனாதன்னு சொன்ன உன்னோட பெத்த அப்பாடா என்று மதுமிதா தன் முகத்தை புதைத்து கொண்டு தரையில் அமர்ந்து கதறி அழுதாள். ரித்து மெதுவாக மதுமிதாவின் பிடியிலிருந்து விலகி கட்டிலில் இருந்து தன் பிஞ்சு கால்களால் கீழே இறங்கினான். அவன் மெதுவாக நடந்து வந்து தரையில் மண்டியிட்டு கிடந்த சர்வாவின் முகத்தின் அருகில் நின்றவன் தன் பஞ்சு போன்ற சிறிய கைகளால் சர்வாவின் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை மெதுவாக துடைத்து விட்டான். அப்பா, அழாதீங்கப்பா. ரித்துக்குட்டி இங்க தான் இருக்கேன். நீங்க ஏன்பா அழறீங்க? அம்மா உங்களை திட்டினாங்களாப்பா என்று தன் பிஞ்சு மழலை குரலில் கேட்டு சர்வாவின் கழுத்தை கட்டிக்கொண்டான். அந்த 3 வயது குழந்தை தன் செல்ல மகன் தன் கழுத்தை கட்டிக்கொண்ட அந்த ஒரு வினாடி சர்வாவின் நெஞ்சுக்குள் இருந்த அந்த 3 வருட நரகமும் குற்ற உணர்ச்சியும் கோபமும் அடியோடு செத்துப்போனது போல இருந்தது. அவனது மொத்த உடம்பும் நடுங்க தன் மகனை தன் மார்போடு தன் உசிரோடு இறுக்கமாக அணைத்து கொண்டான் சர்வேஷ். அவனது முகத்தை அவனது சுருள் முடிகளுக்குள் புதைத்து கொண்டு ஒரு சிறு குழந்தையைப் போல கதறி அழுது தீர்த்தான். என் தங்கொண்டா நீ, என் உசுறு குட்டிடா நீ. இந்த அப்பாவை மன்னிச்சிடுடா செல்லம். உன்னை இந்த சமுதாயத்துல அனாதன்னு சொல்ல வச்ச இந்த அப்பாவை மன்னிச்சிடுடா தங்கம் என்று சர்வாவின் பேரழுகையின் சத்தம் அந்த பங்களா முழுக்க ஒரு சோக கீதமாக எதிரொலித்தது. மதுமிதா தரையில் அமர்ந்து தந்தையும் மகனும் ஒன்று சேர்வதைக் கண்டு தன் கண்ணீரை துடைக்க கூட துணியாமல் நெஞ்சுருகி அழுது கொண்டிருந்தாள். சர்வாவின் அத்தனை பணத்திமிரும் கர்வமும் தன் 3 வயது மகனின் ஒரு பிஞ்சு தொடுதலுக்கு முன்னால் அடியோட சுக்கு நூறாக உடைந்து சிதறியதை அந்த டெல்லியின் பனிமூட்ட மாலை பொழுது மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. ரித்துவின் பஞ்சு போன்ற சிறிய கரங்கள் சர்வாவின் கழுத்தை இறுக்கமாக கட்டி கொண்டிருக்க சர்வாவின் ஒட்டுமொத்த உலகமும் அந்த 3 வயது குழந்தையின் மார்புக்குள் சுருங்கி போனது போல இருந்தது. அவனது அகன்ற நெஞ்சில் முகம் புதைத்து தன் மகனின் பிஞ்சு உடம்பின் வாசத்தை அணு அணுவாக சுவாசித்து கதறி அழுது கொண்டிருந்தான் சர்வேஷ். லண்டனிலும் டெல்லியிலும் கோடிகளை குவித்து பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த அந்த சர்வேஷின் அத்தனை பணத்திமிரும் ஈகோவும் தன் மகனின் ஒரு மழலை முகத்திற்கு முன்னால் அடியோடு கரைந்து காணாமல் போயிருந்தது. என் தங்கொண்டா நீ, அப்பாவை விட்டுட்டு இனிமே எங்கேயும் போயிடாத செல்லம் என்று சர்வா ரித்துவின் நெற்றியிலும் பஞ்சு போன்ற கன்னங்களிலும் தன் கண்ணீரோடு சேர்த்து முத்தங்களை வாரி இறைத்தான். ரித்து தன் பிஞ்சு விரல்களால் சர்வாவின் கண்களில் வழிந்த கண்ணீரை மீண்டும் துடைத்து விட்டவன், அப்பா அழாதீங்கப்பா. ரித்துக்குட்டி சமத்தா இருப்பேன். நீங்க அழுதா எனக்கும் அழுக வரும்பா என்று சினுங்கினான். தன் மகனின் அந்த பாசமான பேச்சு சர்வாவின் நெஞ்சில் ஒரு புதிய குற்ற உணர்ச்சியை ஈட்டியை பாய்ச்சியது. அவன் மெதுவாக ரித்துவை தன் மார்போடு அணைத்தபடியே தரையில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்த மதுமிதாவின் பக்கம் திரும்பினான். அங்கே தன் நீண்ட கூந்தலை வெட்டி ஒரு இரும்பு பெண்ணாக தன் கௌரவத்தை டெல்லி பிசினஸ் உலகத்தில் நிலைநிறுத்தி இருந்த மதுமிதா இப்போ அத்தனையும் மறந்து ஒரு சாதாரண தாயாக தன் மகனை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். அவளது தோள்கள் அழுகையின் வேகத்தில் குலுங்கிக் கொண்டிருந்தன. சர்வா மெதுவாக தன் மகனை தன் இடது கையில் அணைத்தபடியே வலது கையால் மதுமிதாவின் பாதங்களை பற்றி கொண்டான். பிசினஸ் உலகின் ஜாம்பவானாக தலை நிமிர்ந்து நடந்த அந்த சர்வேஷ் இன்று தன் மனைவியின் காலடியில் முற்றிலும் சரணடைந்து கிடந்தான். மது, குட்டிமா, என் முகத்தை பாருடி என்று சர்வா தவிப்புடன் உடைந்த குரலில் கூப்பிட்டான். மதுமிதா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு அழுது வீங்கிய கண்களோடு மெதுவாக தன் தலையை நிமிர்த்தி அவனது முகத்தை பார்த்தாள். அவளது பார்வையில் இப்போ அந்த பழைய கோபமும் வஞ்சகமும் இல்லை. மாறாக அத்தனை வருட ஏமாற்றத்தின் வலியும் தாய்மையின் தவிப்பும் மட்டுமே மிஞ்சி இருந்தது. மிஸ்டர் சர்வேஷ், இப்போவாவது உங்க சந்தேகிப்பை அடங்குச்சா
இந்த ரித்து யாரோட குழந்தைன்னு தெரிஞ்சுக்கத்தானே அன்னைக்கு என் தாடையை இறுக்கி பிடிச்சி மிரட்டினீங்க. இப்போ சொல்லுங்க சார், இவன் உங்க பையன்தான்னு அந்த பேப்பர்ல போட்டிருக்குதுல்ல, இப்போ என்ன பண்ண போறீங்க? என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு உங்க சென்னை பங்களாவுக்கு கூட்டிட்டு போக போறீங்களா? இல்ல உங்க அப்பா அம்மா வந்து சொன்ன மாதிரி என் பையனோட உசுரை எடுக்க போறீங்களா? சொல்லுங்க சார் என்று மதுமிதா தன் அத்தனை வருட ஆதங்கத்தையும் கண்ணீராக கொட்டினாள். வேண்டாம் டி மது, அந்த பேரை சொல்லி என்னை இன்னும் நரகத்துக்குள்ள தள்ளாதடி என்று சர்வா அவளது கால்களில் தன் நெற்றியை முட்டி அழுதான். என் பெத்தவங்க செஞ்ச அந்த கேடு கெட்ட சதியால தான் நான் உன்னை துரோகின்னு நினைச்சேன். அவங்கள என் வாழ்க்கையை விட்டே அடியோட துரத்திட்டேன்டி. இனிமே அவங்க நிழல் கூட நம்ம ரித்து மேல படாது. இந்த சர்வீஸோட ஒட்டுமொத்த சொத்தும் சாம்ராஜ்யமும் என் உசுரும் உன்னோட இந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு கூட ஈடாகாதுடி மதுமிதா. உன்னை ஒரு சாதாரண வேலைக்காரின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினே. ஆனா இன்னைக்கு நீ டெல்லியில ஒரு மாபெரும் ஜெனரல் மேனேஜரா இந்த காவியன்ற புது தோற்றத்துல கம்பீரமா நிக்கிற பாரு. அப்போதாண்டி எனக்கு புரிஞ்சுது என் மதுமிதா எவ்வளோ பெரிய வைரம்னு. உன்னோட இந்த உழைப்புக்கும் சுயமரியாதைக்கும் முன்னாடி இந்த சர்வீஸ் ஒரு புழுடா மது. என்னை மன்னிச்சுடுடி செல்லம் என்று சர்வா கதறினான். ரித்து சர்வாவின் மார்பில் இருந்து மதுமிதாவை பார்த்து, அம்மா அப்பாவை திட்டாதீங்கம்மா, அப்பா பாவம்மா அழுதுகிட்டே இருக்காங்க என்று தன் மழலை குரலில் பரிந்து பேசினான். தன் மகனின் அந்த பேச்சு மதுமிதாவின் நெஞ்சுக்குள் இருந்த அத்தனை பனிப்பாறைகளையும் ஒரே நொடியில் உருக வைத்தது. அவளது அத்தனை வருட பழிவாங்கல் கோபமும் சர்வாவின் மீதான வடுவும் அவனது இந்த கண்ணீர் சரணாகதியிலும் தன் மகனின் பாச பேச்சிலும் அடியோடு கரைந்து போனது. அவளது காதல் இன்னும் சாகவில்லை என்பது அவளது உள்மனதிற்கு புரிந்தது. அவள் மெதுவாக தரையில் அமர்ந்து சர்வாவின் கைகளை பற்றினாள். அவளது விரலிலிருந்த அந்த பழைய காயத்தழும்பு அவனது கைகளில் பட்டது. சர்வா எழுந்திருங்க என்று மதுமிதா மென்மையான குரலில் கூப்பிட்டாள். அத்தனை நாட்களுக்கு பிறகு அவளது வாயிலிருந்து சார் என்ற வார்த்தை மறந்து சர்வா என்ற அவளது பழைய காதல் குரல் வெளிவந்ததும் சர்வாவின் நெஞ்சு அடியோடு உழுக்கப்பட்டது. சர்வா மெதுவாக எழுந்து தன் மகனுடன் கட்டிலில் அமர்ந்தான். மதுமிதாவும் அவனது அருகில் அமர்ந்தாள். முத்தம்மாள் பாட்டி கதவருகே நின்று அவர்களின் இந்த மாபெரும் எமோஷனல் சங்கமத்தை கண்டு தன் புடவை முந்தானையால் கண்ணீரை துடைத்து கொண்டு, நல்லா இருங்கடா தங்கங்களா, இனிமே உங்களை பிரிக்க அந்த ஆண்டவனாலேயும் முடியாது என்று மனசார வாழ்த்திவிட்டு அறையின் கதையை மெதுவாக மூடிவிட்டு வெளியே சென்றார். விக்ரமும் காரில் அமர்ந்து தன் நண்பனின் வாழ்க்கை மீண்டும் மலர்வதைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான் அறைக்குள். அறைக்குள் சர்வா தன் ஒரு கையால் ரித்துவை தன் மடியில் வைத்துக்கொண்டு மற்றொரு கையால் மதுமிதாவின் தோள்களை பற்றி கொண்டு அவளது முகத்தையே பார்த்தான். அவளது வெட்டப்பட்ட அந்த தோல் வரை இருந்த கூந்தலை மெதுவாக வருடினான். மது, உன்னோட இந்த லாங் ஹேரை நீ எனக்காக தானடி வளர்த்த. அதை உன்னோட கைகளாலேயே கத்திரிக்க வச்ச இந்த சமுதாயத்தையும் என் பெத்தவங்களையும் நான் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன்டி. ஆனா இந்த காவியான்ற பிஸ்னஸ் கோட் சூட் தோற்றத்துல நீ என் முன்னாடி வந்து நின்னப்போ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்துச்சுடி. நீ எவ்வளோ பெரிய இரும்பு பெண்ணா உயர்ந்திருக்க பாரு. உன்னோட இந்த தகுதிக்கு முன்னாடி என் முதலாளி திமிரு சுக்கு நூறா உடஞ்சு போச்சுடி என்றான் சர்வா அவளது கண்களை நேராக பார்த்து. சர்வா, நான் ஏன் என் தோற்றத்தை மாத்தினேன்னு தெரியுமா? நான் பழைய மதுமிதாவா அழுதுகிட்டே இருந்தா இந்த உலகம் என் குழந்தைய அனாதன்னு சொல்லி மிதிக்கும். எனக்கு இந்த வேலை கிடைச்சதும் என் திறமையால நான் இந்த இடத்துக்கு உயர்ந்ததும் என் பையனோட எதிர்காலத்துக்காக மட்டும்தான். இனிமே யாரும் என் ரித்துவை ஒரு தப்பான பார்வையால கூட பார்க்கக்கூடாது. அதுக்காகத்தான் நான் காவியாவா மாறினேன் என்று மதுமிதா தன் புதிய விஸ்வரூபத்தின் காரணத்தை விவரித்தாள். இனிமே உன்னை யாரும் காவியான்னு கூப்பிட மாட்டாங்கடி மது. நீதான் இந்த சர்வீஸ் சாம்ராஜ்யத்தோட ஒரே மகாராணி. நம்ம கம்பெனியோட அத்தனை பவர்ஸையும் நான் இப்போவே உன் பேருக்கு மாற்ற போகிறேன். நீதான் இனி எல்லாத்துக்கும் முதலாளி. நான் உனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஊழியனா இருந்துட்டு போறேன்டி.
என்று சர்வா அவளது கைகளில் முத்தமிட்டான். அப்பா, அம்மா, எனக்கு பசிக்குதுப்பா, நாம் எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாமா என்று ரித்து தங்களின் நடுவே வந்து தன் குட்டி வயிற்றை தடவி காட்டினான். அந்த காட்சியை கண்ட சர்வாவும் மதுமிதாவும் அத்தனை நாட்களுக்கு பிறகு தங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மாபெரும் மகிழ்ச்சியான புன்னகையை உதிர்த்தனர். சாப்பிடலாமே என் செல்லக்குட்டி, அப்பா உனக்கு இன்னைக்கு ஏன் கையாளி ஊட்டி விடுறண்டா தங்கம் என்று சர்வா ரித்துவை வாரி எடுத்து தன் தோள்களில் தூக்கி வைத்து கொண்டான். அவனது மற்றொரு கை மதுமிதாவின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டது. டெல்லியின் அந்த பரபரப்பான மாலை பொழுதில் ஜன்னல் வழியே குளிர்ந்த காற்று பங்களாவிற்குள் நுழைந்து தங்களின் புதிய வாழ்க்கையை வாழ்த்தியது. தங்களின் அத்தனை பிரிவுகளும் சோதனைகளும் முடிவுக்கு வந்து ஒரு மாபெரும் காதலின் கௌரவத்தோடும் தந்தையின் தவிப்போடும் தங்களின் புதிய விடியலை நோக்கி அந்த 3 இதயங்களும் ஒரே நேர்கோட்டில் இணையத் தொடங்கின. டெல்லி சாணக்கியபுரி பங்களாவின் அந்த பெரிய படுக்கை அறைக்குள் மாலை நேரத்து சூரிய வெளிச்சம் ஜன்னல் திரைகளை தாண்டி மெல்ல மெல்ல மறைந்து பனிமூட்டம் மீண்டும் சூழத் தொடங்கியிருந்தது. ஆனால் அந்த அறைக்குள் நிலவிய வெப்பம் இத்தனை வருட பிரிவின் குளிரையும் உறைந்து கிடந்த வஞ்சகத்தையும் அடியோடு கரைத்திருந்தது. மடியில் அமர்ந்திருந்த ரித்து குட்டிக்கு சர்வா தன் கைகளாலேயே முத்தப்பிட்டபடி உணவை ஊட்டி முடித்திருந்தான். குழந்தை தன் குட்டி வயிறு நிறைந்த திருப்தியில் சர்வாவின் அந்த அகன்ற கம்பீரமான மார்பில் தன் பிஞ்சு முகத்தை சாய்த்து கொண்டு அவனது சட்டை பொத்தான்களை தன் விரல்களால் விளையாடிக் கொண்டே மழலையாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். அப்பா, நீங்க இனிமே எங்களை விட்டு போக மாட்டீங்க தானப்பா? அந்த பேட் பாட்டி திரும்பவும் வந்து அம்மாவை அடிக்க மாட்டாங்க தானே என்று ரித்து தன் கூர்மையான கண்களை உயர்த்தி சர்வாவை பார்த்து கேட்டான். அந்த கேள்வி சர்வாவின் நெஞ்சிற்குள் ஈட்டியாய் பாய்ந்தது. நேற்று வரை தன் பெற்றோர்கள் செய்த அந்த அசிங்கமான மிரட்டலை நினைத்து அவனுக்குள் இருந்த ரத்தம் கொதித்தது. அவன் ரித்துவின் தலையை மென்மையாக வருடி அவனது நெற்றியில் முத்தமிட்டவன், இல்லடா தங்கம், இனிமே இந்த அப்பாவை விட்டுட்டு யாராலையும் உங்களை பிரிக்க முடியாதுடா செல்லம். அந்த பேட் பாட்டியும் தாத்தாவும் இனிமே நம்ம வாழ்க்கையிலே வரமாட்டாங்க. அவங்கள அப்பா ரொம்ப தூரமாக விரட்டி விட்டுட்டேன். இனிமே என் ரித்து குட்டிக்கு இந்த அப்பா மட்டும்தான் எல்லாமே என்று சர்வா உருக்கமாக சொன்னான். அருகில் அமர்ந்து தட்டுகளை அடக்கி கொண்டிருந்த மதுமிதா சர்வாவின் முகத்தில் இருக்கும் அந்த அசைக்க முடியாத தந்தையின் தவிப்பை பார்த்தாள். அவளது கண்கள் மீண்டும் லேசாக குளமாயின. சர்வா, விக்ரம் இன்னும் வெளியில கார்லயே தான் உட்காந்துருக்கான். அவன் உங்களுக்கு உண்மை தெரியணும்னு அன்னையிலேருந்து எவ்வளோ தவிச்சிருப்பான் தெரியுமா? நேற்று ஆஃபீஸில் நான் அப்படி பேசினப்போ கூட அவனோட கண்ணில் இருந்து குற்ற உணர்ச்சியை என்னால் பார்க்க முடிஞ்சது. அவனை முதல்ல உள்ள கூப்பிடுங்க என்றாள் மதுமிதா மென்மையான குரலில். ஆமாண்டி மது, விக்ரம் மட்டும் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை கொண்டு வந்து என் அம்மா அப்பாவோட வஞ்சகத்தை உடைக்கலன்னா இந்நேரம் நான் இன்னுமே வெறி பிடிச்ச மிருகமா அலைஞ்சி உன்னையும் என் குழந்தையையும் நிரந்தரமா தொலைச்சிருப்பேண்டா என்று சர்வா அழுது கொண்டே எழுது நின்றான். அவன் ரித்துவை மெதுவாக மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு மதுமிதாவின் கைகளை பற்றி கொண்டு வரவேற்பறைக்கு வந்தான். அங்கே சோஃபாவில் தன் தலையில் 2 கைகளையும் வைத்துக்கொண்டு குற்ற உணர்ச்சியால் புழுங்கி அழுது கொண்டே அமர்ந்திருந்தான் விக்ரம். சர்வாவும் மதுமிதாவும் ஒன்றாக உள்ளே வருவதை பார்த்ததும் அவன் சட்டென்று எழுந்து நின்றான். அவனால் மதுமிதாவின் முகத்தை நேராக பார்க்க கூட துணிச்சல் வரவில்லை. மது, என்னை மன்னிச்சிடுப்பா. அன்னைக்கு சென்னையில் வச்சு சர்வாவோட அம்மா அப்பா உன்னை மிரட்டினப்போ நான் பயந்து போய் சர்வா கிட்ட உண்மையை மறைச்சது தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நரகத்துக்கு காரணம். நான் ஒரு துரோகிப்பா என்று விக்ரம் தன் நெஞ்சில் அடித்து கொண்டு கதறி அழுதான். மதுமிதா மெதுவாக விக்ரமின் அருகில் சென்று அவனது தோள்களை பற்றினாள். விக்ரம், அழறத நிறுத்து. நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு என் ரித்துக்கு அவனோட அப்பா யாருன்னே தெரியாமலே போயிருக்கும். என் பையனுக்கு அவனோட அப்பாவோட பாசத்தை கொண்டு வந்து சேர்த்த புண்ணியம் உன்னை தான் சேரும். நான் உன்னை என்னைக்குமே தப்பா நினைக்கல விக்ரம் என்று மதுமிதா அத்தனை பாசத்தோடு அவனிடம் கூறினாள்.
விக்ரம் அவளது பெருந்தன்மையை கண்டு வியந்து சர்வாவை பார்த்தான். சர்வா ஓடி வந்து விக்ரமை தன் மார்போடு இறுக்கமாக கட்டிக்கொண்டான். இரு நண்பர்களும் கட்டிப்பிடித்து அழுது தங்களின் அத்தனை பாரங்களையும் இறக்கி வைத்தனர். டேய் விக்ரம், இப்போவே நம்ம லீகல் டீமுக்கு ஃபோன் பண்ணுடா. சென்னையில் இருக்கிற நம்ம குரூப் ஆஃப் கம்பெனியோட 50% ஷேர்ஸையும் நம்ம லண்டன் ப்ராஜெக்டோட அத்தனை அதிகாரங்களையும் இப்போவே மதுவோட பேருக்கு லீகலாக மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்கிற இந்த மரைன் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனியோட 100% ஷேரையும் நான் இப்போவே விலை கொடுத்து வாங்குறேன். இனிமே இந்த கம்பெனிக்கு மது மட்டும்தான் ஓனர். அவளுக்கு கீழே தான் இந்த சர்வேஷ் வேலை பார்ப்பான் என்று சர்வா தன் மாபெரும் பிஸ்னஸ் பிரகடனத்தை வெளியிட்டான். சர்வா, என்ன இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் என் உழைப்பால தான் இந்த இடத்துக்கு வந்தேன். எனக்கு உன் சொத்து மேலையெல்லாம் ஆசை இல்லை என்று மதுமிதா தடுத்தாள். இது சொத்து இல்லை மது, இது உன்னோட சுய மரியாதைக்கு இந்த சர்வேஷ் செய்கிற மாபெரும் பரிகாரம். அன்னைக்கு என் அப்பா அம்மா முன்னாடி உன்னை வேலைக்காரின்னு சொல்லி மிரட்டின இதே நாக்கால சொல்கிறேன். இனிமே பிஸ்னஸ் உலகத்தில் உன்னோட தகுதி என்னன்னு இந்த உலகமே பார்த்து வியக்கணும்டி. அதுக்காகத்தான் இந்த முடிவு என்று சர்வா அவளது நெற்றியில் முத்தமிட்டான். விக்ரம் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு புன்னகைத்தவன், கண்டிப்பாடா சர்வா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள அத்தனை லீகல் டாக்குமெண்ட்ஸோடையும் மதுவோட கைக்கு வர்ற மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் என்றான் விக்ரம் நம்பிக்கையுடன். மறுநாள் காலை டெல்லி சாணக்கியபுரி பங்களாவின் காலை பொழுது அத்தனை அழகாக விடிந்திருந்தது. கான்ஃபரன்ஸ் ஹாலில் அசிங்கப்பட்டு நின்ற சர்வேஷ் இன்று காலையிலேயே தன் கருப்பு நிற ஆடம்பர சூட்டை அணிந்து கம்பீரமாக தயாராகி நின்றான். அவனது கைகளில் ஒரு மாபெரும் வைர மோதிர பெட்டி இருந்தது. மதுமிதா தன் பாப்கட் கூந்தலை நேர்த்தியாக வாரிக்கொண்டு ஒரு அழகான கரும்பச்சை நிற காட்டன் சுடிதாரில் தேவதையைப் போல வெளியே வந்தாள். ரித்து அவளை கைகளை பற்றி கொண்டு, அப்பா, நாம் இன்னைக்கு எங்கப்பா போறோம் என்று துள்ளி குதித்து கேட்டான். சர்வா ரித்துவை வாரி எடுத்து தன் தோள்களில் வைத்து கொண்டவன் மதுமிதாவின் முன்னால் வந்து மண்டியிட்டு அமர்ந்தான். மதுமிதா, அன்னைக்கு நம்ம காதல் சென்னையில் வச்சு என் அம்மா அப்பாவோட வஞ்சகத்தினால பாதிலேயே நின்று போச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த டெல்லி மண்ணில் வச்சு நம்ம பையன் ரித்து முன்னாடி அத்தனை சாட்சிகளோடும் உன்னை என் மனைவியா இந்த உலகத்துக்கு நான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறேன். இன்னைக்கு மதியானம் டெல்லியில் இருக்கிற டாப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுதுடி. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை என் நெஞ்சில் வச்சு தாங்குவேன். என் காதலோட அடையாளமா இந்த மோதிரத்தை ஏத்துக்கொடி மது, ப்ளீஸ் என்று சர்வா அந்த விலை உயர்ந்த வைர மோதிரத்தை அவளது விரலில் மெதுவாக அணிவித்தான். மது தன் விரலில் மின்னும் அந்த மோதிரத்தையும் சர்வாவின் கண்களில் இருக்கும் அந்த மாறாத காதலையும் பார்த்தாள். அவளது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. அவள் சர்வாவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, சர்வா, இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த புயலும் வரக்கூடாதுடா. எனக்கு நீயும் நம்ம பையனும் மட்டும்தான் உலகம் என்று உருகினாள். ஆமாண்டி மது, இனி நம்ம வாழ்க்கையில வர்றது புயல் இல்லை, ஒரு மாபெரும் வசந்த காலம் என்று சர்வா அவளை தன் கைகளால் வாரி அணைத்து கொண்டான். டெல்லியின் அந்த பனிமூட்ட காலை பொழுதில் ஜன்னல் வழியே வந்த சூரிய கதிர்கள் தங்களின் புதிய திருமண வாழ்க்கையை வாழ்த்தி ஒளி வீசின. அத்தனை சோதனைகளையும் அவமானங்களும் முடிவுக்கு வந்து ஒரு மாபெரும் காதலின் கௌரவத்தோடும் தந்தையின் மாபெரும் அதிகாரத்தோடும் தங்களின் புதிய பேராசையை கட்டி எழுப்ப அந்த 3 இதயங்களும் டெல்லியின் ராஜ வீதிகளில் கம்பீரமாக தங்களின் காரில் புறப்பட்டு சென்றன. டெல்லியின் புகழ்பெற்ற ரிஜிஸ்டர் அலுவலகத்தின் விஐபி அரங்கு அன்று காலை முதலே பலத்த போலீஸ் பாதுகாப்போடும் கார்ப்பரேட் செக்யூரிட்டிகளின் அசைவுகளோடும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. சர்வாவின் லண்டன் மற்றும் சென்னை கம்பெனி லீகல் டீம் அங்கே அத்தனை ஆவணங்களையும் சரிபார்த்து தயாராக வைத்திருந்தது. வரவேற்பறையில் ஒரு அழகான கரும்பச்சை நிற காட்டன் சுடிதாரில் தோல்வரை வெட்டப்பட்ட நேர்த்தியான கூந்தலோடும் கண்களில் புதியதொரு கௌரவத்தோடும் அமர்ந்திருந்தாள் மதுமிதா. அவளது மடியில் ரித்துக்குட்டி தன் பட்டு சொக்காய் அணிந்து சர்வாவின் கைகளை பற்றி கொண்டு
துள்ளி குதித்து கொண்டிருந்தான். சர்வா தன் கரும் சாம்பல் நிற ஆடம்பர கோட் ஷூட் அணிந்து தன் மகனின் அசைவுகளை ரசித்தபடியே மதுமிதாவின் முகத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது அத்தனை பழைய வஞ்சகமும் இப்பொழுது ஒரு மாபெரும் காதலாக அவளது கண்களில் சரணடைந்திருந்தது. மிஸ்டர் சர்வேஷ், மேடம் காவியா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரெடியா இருக்கு, நீங்க 2 பேரும் இப்போ கையெழுத்து போடலாம் என்று அந்த ரெஜிஸ்டர் அதிகாரி மரியாதையோடு கோப்புகளை நீட்டினார். விக்ரம் அருகில் நின்று சாட்சி கையெழுத்து போட பேனாவை எடுத்தான். சர்வா மதுமிதாவை நோக்கி புன்னகைத்து விட்டு பேனாவை தன் கை விரல்களில் சுழற்றினாள். சரியாக அந்த நேரத்தில் அந்த விஐபி அரங்கின் பிரம்மாண்டமான கதவுகள் தடதடவென்று ஆக்ரோஷமாக தள்ளப்பட்டு உள்ளே நுழைந்தனர். சர்வாவின் தந்தை ராஜசேகரும் தாய் விசாலாட்சியும் அவனது அத்தை மகள் பிரீத்தியும். அவர்களின் பின்னால் டெல்லியின் முன்னணி வழக்கறிஞர்கள் இருவர் கருப்பு அங்கி அணிந்து வஞ்சகமான முகத்தோடு வந்து நின்றனர். அவர்கள் உள்ளே நுழைந்த அடுத்த வினாடி அரங்கில் இருந்த ஏசி குளிர்ச்சியையும் மீறி ஒரு மாபெரும் பதற்றம் தொற்றிக்கொண்டது. மதுமிதா பயத்தில் சட்டென்று ரித்துவை வாரி எடுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டாள். விக்ரமின் முகம் கோபத்தால் சிவந்தது. ஆனால் சர்வேஷ் மட்டும் துளி கூட பதறவில்லை. அவன் நாற்காலியில் இருந்து மெதுவாக தன் 6 அடி கம்பீர உடம்பை உயர்த்தி எழுந்து நின்றான். அவனது கூர்மையான கண்கள் தன் பெற்றோரை ஒரு புழுவை பார்ப்பது போல அப்பட்டமான வன்மத்தோடு பார்த்தன. முதல்ல நிறுத்துங்க இந்த கல்யாணத்தை என்று விசாலாட்சி தன் வஞ்சக குரலில் கத்தியவர், சர்வா, நீ இந்த அனாத பொண்ண, அதுவும் யாருக்கோ பிறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு உன்னை ஏமாத்தன இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாங்க விடமாட்டோம். இதோ பார், டெல்லி கோர்ட்ல இருந்து நாங்க இப்போ ஒரு ஸ்டே ஆர்டரை வாங்கியிருக்கோம். இவ ஒரு ஃப்ராடு, நம்ம கம்பெனி பணத்தை ஏமாத்தினவன்னு நாங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் என்று விசாலாட்சி தன் கையில் இருந்த போலி பத்திரங்களை நீட்டி ஒரு உலகமகா வஞ்சக புன்னகையை உதிர்த்தாள். பிரீத்தி மதுமிதாவை ஒரு ஏளன பார்வையால் பார்த்தவள், ஆமாம்மாமா, இவ ஒரு சாதாரண வேலைக்காரி, இவளோட தகுதிக்கெல்லாம் நீங்க இவளை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. நான் தான் உங்களோட உண்மையான பார்ட்னர் என்றாள் திமிராக. சந்திரசேகர் தன் வழக்கறிஞரை பார்த்து சைகை செய்ய அவர் அந்த ஸ்டே ஆர்டர் பேப்பரை ரெஜிஸ்டர் அதிகாரியிடம் நீட்ட முயன்றார். ஹோல்டான் என்று அந்த இடமே அதிரும் குரலில் ஒரு மாபெரும் சிங்கத்தின் கர்ஜனை போல கத்தினான் சர்வா. அவனது அந்த ஒரே ஒரு சத்தத்தில் அந்த வழக்கறிஞரின் கை நடுங்கி பேப்பர் கீழே விழுந்தது. சர்வா மெதுவாக மேஜையை சுற்றி வந்து தன் பெற்றோருக்கு முன்னால் வந்து நின்றான். அவனது முகத்தில் இப்பொழுது ஒரு அசுரனின் கொடூரமான புன்னகை தாண்டவம் ஆடியது. மிஸ்டர் சந்திரசேகர், விசாலாட்சி, நீங்க இன்னும் உங்களோட அந்த பழைய அந்தஸ்து அதிகார திமிரில் தான் ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா. குன்னூர் பங்களாவை விட்டு துரத்தி அடிச்ச பிறகும் உங்களோட வஞ்சகம் இன்னும் அடங்கலையா? மதுமிதாவோட வாழ்க்கையில விளையாடுறது பார்த்தாதுன்னு இப்போ இந்த டெல்லிக்கே வந்து என்கிட்டயே உங்க போலீஸ் ஸ்டே ஆர்டரை காட்டுறீங்களா என்று சர்வா தன் பற்களை கடித்தபடி சத்தமாக கேட்டான். சர்வா, நாங்க உன்னை பெத்தவங்கடா. உன்னோட அத்தனை சொத்தும் இந்த சென்னை சாம்ராஜ்யமும் நாங்க உனக்கு கொடுத்த பிச்சைடா. எங்களை எதிர்த்து நீ ஒன்றும் பண்ண முடியாது என்று சந்திரசேகர் தன் அதிகார புயலை உயர்த்த முயன்றார். உங்க சொத்தா? அதுவும் நீங்க கொடுத்த பிச்சையா என்று சர்வா ஆக்ரோஷமாக சிரித்தான். அவன் விக்ரமை பார்த்து சைகை செய்ய விக்ரம் தன் லேப்டாப்பை திறந்து ரெஜிஸ்டர் அதிகாரி மற்றும் சந்திரசேகரின் முகத்திற்கு நேராக திருப்பினான். இதோ பாருங்க சந்திரசேகர், நீங்க சென்னையில் வச்சிருக்கீங்களே அந்த சந்திரா குரூப் ஆஃப் பிஸ்னஸ், அதோட ஒட்டுமொத்த பங்குகளையும் அத்தனை பேங்க் அக்கௌண்ட்ஸையும் கடந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என் லண்டன் கார்பரேஷன் மூலமா நான் அடியோட முடக்கிட்டேன். இன்னையிலிருந்து உங்களோட அத்தனை பங்களாக்கள், கார், சொத்து எல்லாமே இந்த சர்வோஷோட லீகல் கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க 2 பேரும் நடு தெருவில் நிற்கிற அனாதைங்கடா என்று சர்வா தன் மாபெரும் பிசினஸ் பழிவாங்கல் ஆட்டத்தை விவரித்தான். வாட், சொத்து எல்லாத்தையும் முடக்கிட்டியா என்று சந்திரசேகரின் நெஞ்சு பயத்தில் பக்பக் என்று அடித்து கொண்டது. அவரது முகம் அடியோடு வெளுத்து போக விசாலாட்சி அதிர்ச்சியில் நடுங்கினாள். சர்வா,
என்னடா பண்ற? நாங்க உன் அம்மா அப்பாடா என்று அழுது கொண்டே அவன் கையை பற்ற போனாள். கையை தொடாதடி மிருகமே என்று விசாலாட்சியின் கையை ஆக்ரோஷமாக உதறி தள்ளினான் சர்வா. அன்னைக்கு நைட்டு என் மதுவோட வீட்டுக்கு தேடி போய் என் 3 வயசு பச்சை குழந்தையோட உசுரை காட்டி மிரட்டி அவளோட கன்னத்துல பலார் பலார்னு அடிச்சு இந்த ஊரை விட்டே துரத்தனியே. அந்த ஒவ்வொரு அறைக்கும் இன்னைக்கு நீங்க 2 பேரும் அணு அணுவா நரகத்தை அனுபவிக்க போறீங்கடா. விக்ரம், அன்னைக்கு சென்னையில் வச்சு மதுமிதாவை இவங்க மிரட்டின அந்த ரகசிய ஆடியோ ரெக்கார்டிங்கையும் நேற்று நைட்டு இவங்க மது வீட்டில் வச்சு மிரட்டின வீடியோ விவரங்களையும் இப்போவே டெல்லி மெயின் போலீஸ் கமிஷனருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுடா என்று சர்வா உத்தரவிட அடுத்த 5வது நிமிடம் அரங்கின் கதவை திறந்து கொண்டு டெல்லி காவல்துறையினர் துப்பாக்கிகளுடன் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸின் உள்ளே நுழைந்தனர். மிஸ்டர் சந்திரசேகர் விசாலாட்சி, ஒரு பொண்ணையும் குழந்தையையும் கொலை மிரட்டல் விருத்து அச்சுறுத்திய குத்தத்துக்காக உங்களை நாங்கள் இப்போ ஜாமீன்லேயே வெளிவர முடியாத பிரிவின் கீழே கைது பண்ணுறோம். கமான் என்று போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் மற்றும் விசாலாட்சியின் கைகளில் விலங்குகளை மாட்டினார். ஐயோ சர்வா, எங்களை காப்பாத்துடா, நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோண்டா என்று விசாலாட்சியும் சந்திரசேகரும் விலங்கு மாட்டப்பட்ட கைகளுடன் தங்களின் அத்தனை அந்தஸ்தும் கௌரவமும் தன் சொந்த மகனின் காலடியில் சுக்குநூறாக உடைந்து சிதறியதை உணர்ந்து நடுத்தெருவில் தலை குனிந்தபடி அழுது கொண்டே போலீசாரின் பின்னால் நடந்தனர். அதே நேரம் பிரீத்தி பயத்தில் நடுங்கிக் கொண்டு ஒரு மூலையில் ஒண்டினாள். சர்வா அவளை ஒரு ஏளன பார்வையால் பார்த்தவன், பிரீத்தி, உன்னோட இந்த பணத்தாசைக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சுல்ல, மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடு, இல்லைனா உன்னையும் இவங்களோட சேர்த்து உள்ள அனுப்ப வேண்டியது வரும் என்று கத்தினான். பிரீத்தி தன் கைப்பையை அள்ளிக்கொண்டு, ஐயோ வேண்டாமம்மா, நான் இப்பவே போயிடுறேன் என்று அலறியபடி அரங்கிலிருந்து வெளியே ஓடினாள். அவர்கள் அனைவரும் சென்ற அடுத்த வினாடி அரங்கில் ஒரு மாபெரும் அமைதி நிலவியது. சர்வாவின் பெற்றோரின் அத்தனை சதிகளும் வஞ்சங்களும் அந்த டெல்லி மண்ணில் அடியோடு எரிந்து சாம்பலாகி இருந்தது. சர்வா மெதுவாக தன் முகத்தை துடைத்து கொண்டு நடுங்கும் கரங்களுடன் மதுமிதாவின் அருகில் வந்தான். அவளது கைகளை பற்றி கொண்டவன், மது, அன்னைக்கு உன்னை அவங்க அடிச்ச ஒவ்வொரு அறைக்கும் இன்னைக்கு அவங்க கௌரவத்தை நடு தெருவில் வச்சு மிதிச்சு பரிகாரம் தேடிட்டேன்டி. இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு அசிங்கமான நிழலும் வர முடியாது. கையெழுத்து போடுடி மது என்றான் சர்வா தன் கண்ணீரோடு சேர்த்து. மதுமிதா தன் கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு சர்வாவின் முகத்தில் இருக்கும் அந்த மாறாத காதலையும் தன் மகனின் பாதுகாப்பையும் பார்த்தாள். அவளது அத்தனை வருட ஏமாற்றமும் சோகமும் அந்த நொடியில் மறைந்தது. அவள் தன் பேனாவை எடுத்து அந்த மேரேஜ் ரெஜிஸ்டர் பத்திரத்தில் கம்பீரமாக தன் கையெழுத்தை போட்டாள். அவள் போட்ட அடுத்த கணம் சர்வாவும் தன் மாபெரும் அதிகாரப்பூர்வ கையெழுத்தை பதித்தான். ரெஜிஸ்டர் அதிகாரி புன்னகையோடு, கங்க்ராட்ஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சர்வேஷ், நீங்க இப்போ லீகலா கணவன் மனைவி என்று சான்றிதழை நீட்டினார். விக்ரம் ஆனந்த கண்ணீருடன் கைத்தட்டி ஆரவாரம் செய்தான். ரித்துக்குட்டி தன் பிஞ்சு கரங்களால் கைத்தட்டி, அப்பா அம்மா சூப்பர்ப்பா, நீங்கள் 2 பேரும் இனிமே சண்டை போடாதீங்கப்பா என்று தன் மழலை குரலில் கோவினான். சர்வா மதுவை தன் மார்போடு இறுக்கமாக அவளது உயிர் உருகும் அளவிற்கு அணைத்து கொண்டு அவளது நெற்றியில் தன் காதலின் முத்திரையாக ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தான். மதுமிதாவும் அவனது நெஞ்சில் முகம் புதைத்து இத்தனை வருட போராட்டத்திற்கு பிறகு தன் உண்மையான கணவனின் மார்பில் தன் புதிய பேரரசியின் வாழ்க்கையை தொடங்கினாள். டெல்லியின் அந்த பரபரப்பான மதிய பொழுதில் அத்தனை சதிகளும் ஒதுக்கப்பட்டு ஒரு மாபெரும் காதலின் கௌரவத்தோடும் சுயமரியாதையின் மாபெரும் விஸ்வரூபத்தோடும் தங்களின் புதிய சொகுசு காரில் தன் மகனுடன் அந்த தம்பதியினர் கம்பீரமாக தங்களின் புதிய சாம்ராஜ்யத்தை நோக்கி புறப்பட்டு சென்றனர். டெல்லி ரெஜிஸ்டர் ஆபீஸில் அந்த அதிகாரப்பூர்வமான திருமணம் முடிந்து அத்தனை சதிகாரர்களும் ஒடுக்கப்பட்ட பிறகு சர்வேஷ் சென்னைக்கு செல்ல போவதில்லை என்ற அதிரடி முடிவை எடுத்தான். குன்னூரில் பாதியிலேயே அசிங்கப்பட்டு நின்ற தன் மனைவியின் கௌரவத்தை அதே குன்னூர் மண்ணில்தான் மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். மதுமிதா,
நாம சென்னைக்கு இப்போ போகல. குன்னூர்ல உன்னை எல்லார் முன்னாடியும் வேலைக்காரின்னு அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அதே குன்னூரோட என் பிரம்மாண்டமான பங்களாவுக்கு உன்னை மகாராணியா கூட்டிட்டு போறது தான் இந்த சர்வாவோட ஆசை. அங்க ஒரு முக்கியமான பிசினஸ் வேலையும் இருக்கு என்று சர்வா தன் முடிவை அறிவித்தான். அவன் சொன்னபடியே மதுமிதா தன் செல்ல மகன் ரித்துக்குட்டி மற்றும் நாகப்பட்டினத்தில் இருந்து வந்த முத்தம்மாள் பாட்டி ஆகிய அனைவரையும் அழைத்து கொண்டு டெல்லி விமான நிலையத்திற்கு தன் சொந்த பிரைவேட் ஜெட்டில் புறப்பட்டான். பிரைவேட் ஜெட்டின் அந்த பிரம்மாண்டமான சொகுசு அறைக்குள் நுழைந்த முத்தம்மாள் பாட்டிக்கும் மதுமிதாவிற்கும் ரித்துக்குட்டிற்கும் அது வாழ்க்கையின் முதல் அனுபவம். பாட்டி அந்த வெல்வெட் இருக்கைகளையும் தங்க நிற வேலைப்பாடுகளையும் பார்த்து மிரண்டு போய் நின்றார். ஐயோ சர்வா தம்பி, இது என்னப்பா பறக்கிற பங்களா மாதிரி இருக்கு? இவ்வளவு பெரிய கார் மாதிரி இருக்கிற வண்டியிலையா நாம வானத்துல போக போறோம் என்று பாட்டி தன் வாயில் கை வைத்து ஆச்சரியப்பட்டார். ரித்துக்குட்டி ஜெட்டின் ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த மேகக்கூட்டங்களை பார்த்துவிட்டு துள்ளி குதித்து ஓடி வந்து சர்வாவின் கைகளை பற்றி கொண்டான். அப்பா அப்பா, அங்க பாருங்கப்பா, மேகமெல்லாம் பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குதுப்பா. நாம இப்போவே நிஜமா மேகத்துக்குள்ள மேல பறக்குறோமாப்பா. இந்த வண்டிக்குள்ள சோஃபா, டிவி எல்லாமே இருக்குதுப்பா. நீங்க ரொம்ப சூப்பர்ப்பா என்று தன் பிஞ்சு மழலை குரலில் ஆச்சரியம் தாங்க முடியாமல் தன் அப்பாவிடம் பேசிக்கொண்டே வந்தான் ரித்து. சர்வா தன் மகனை வாரி அணைத்து முத்தமிட்டு, ஆமாண்ட தங்கம், இனிமே என் ரித்துக்குட்டி எப்பவும் இந்த வண்டியில தான் பறக்கணும் என்று அவனுக்கு பிரைவேட் ஜெட்டின் பல விஷயங்களை ஆசையாக விவரித்து கொண்டே வந்தான். மதுமிதா தங்களின் இந்த மகிழ்ச்சியான பயணத்தை கண்டு தன் அத்தனை வருட சோகங்களையும் மறந்து புன்னகாய்த்தாள். ஒரு வழியாக அவர்களின் பிரைவேட் ஜெட் கோயம்புத்தூர் விமான நிலையத்தை வந்து அடைந்தது. அங்கே தயாராக நின்றிருந்த சர்வாவின் ஆடம்பர ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஏறி அங்கிருந்து குன்னூரை நோக்கி பயணப்பட்டனர். மலைப்பாதையின் அடர்ந்த பனிமூட்டத்தை கிழித்து கொண்டு கார் மேலே ஏறிய போது மதுமிதாவும் பாட்டியும் ஜன்னல் வழியே தெரிந்த குன்னூரின் பசுமையை கண்டு நெஞ்சம் நெகிழ்ந்தனர். சர்வா காரை நேராக அவனது அந்த பிரம்மாண்டமான குன்னூர் பங்களாவிற்கு தான் கூட்டிட்டு போனான். காரை விட்டு இறங்கியதும் முத்தம்மாள் பாட்டி அந்த மாளிகை போன்ற பங்களாவின் அழகை பார்த்து மிரண்டு போய் நின்றார். ஐயோ ஏ ராசா, இது என்ன அரண்மனை மாதிரி இருக்குதுப்பா. இதை பார்க்கறதுக்கு 2 கண்ணு கொள்ளலையே என்று பாட்டி வியப்பின் உச்சத்திற்கு சென்றார். ரித்துக்குட்டியும் பங்களாவின் பெரிய புல்வெளிகளையும் நீரூற்றுகளையும் பார்த்து, அப்பா இது ரொம்ப அழகா இருக்குதுப்பா என்று மயங்கி போய் அவனது அப்பாவிடம் பேசினான். அனைவரையும் உள்ளே அழைத்து சென்று அந்த பிரம்மாண்டமான வீட்டை முழுதாக சுற்றி காட்டினான் சர்வா. அதற்கு பிறகு அங்கே நின்றிருந்த விக்ரமிடம், டே விக்ரம், பாட்டி ரித்து இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்காங்க. அவங்க தங்கறதுக்கு நம்ம பங்களாவிலேயே ஒரு நல்ல பெரிய ரூமா அலாட் பண்ணி அவங்கள அங்க கூட்டிட்டு போடா என்றான்.